பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமையா? இன்ஷா அல்லாஹ் வாரம் திங்கக்கிழமை அவாமிலுடைய பாடம்தான் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். அதனால் எனக்கு எந்தெந்த கிழமை என்ன பாடம் நான் நடத்துகிறேன் அப்படிங்கிறத ஒரு முறை நீங்கள் எல்லோரும் என்ன செஞ்சுருங்க, ஞாபகப்படுத்திடுங்க. சரிங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிதாப் என்ன கிதாபு அப்படின்னா அல் அவாமிலு என்று ஒரு கிதாபை நம்ம படிக்க போகிறோம். இந்த ஒரு புத்தகத்தில் 2 புத்தகத்தை வச்சுருக்கிறாங்க. இதனுடைய அட்டை பகுதியை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கிதாபானி 2 புத்தகங்கள் என்று என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதியிருக்காங்க. அம்மா போயுதுங்களா? கிதாபுன் அப்படின்னா ஒரு புத்தகம், கிதாபானி அப்படின்னா 2 புத்தகங்கள், குத்துபுன் அப்படின்னா பல புத்தகங்கள். 2க்கு மேல் போனால் அது பன்மையாக என்ன செய்யப்படும், கணிக்கப்படும். இல்லையா? நீங்கள் இப்போ கூட என்ன புத்தகம் ஓதிக்கிட்டு இருக்கீங்க? சலாசத்துல் குத்துபு. சலாசத்துல் குத்துபு ஓதிருக்கோமா இல்லையா? சலாசத்துல் குத்துபில் மீசான் முடிச்சு, அஜனாஸ் முடிச்சு, இப்போ என்ன ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க? ஜஞ்சானிங்கிறத ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது கிதாபுன் அப்படின்னா ஒரு புத்தகம்னு அர்த்தம், கிதாபானி அப்படின்னா 2 புத்தகங்கள்னு அர்த்தம், குத்துபுன் அப்படின்னா பல புத்தகங்கள்னு அர்த்தம். சொல்லுங்க. கிதாபுன் அப்படின்னா ஒரு புத்தகம்னு அர்த்தம், கிதாபானி அப்படின்னா 2 புத்தகங்கள்னு அர்த்தம், குத்துபுன் அப்படின்னா பல புத்தகங்கள்னு அர்த்தம். சரி, இங்க கிதாபானின்னு கொடுத்துருக்காங்க, 2 புத்தகங்கள் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன 2 புக்கு? கீழே சொல்றாங்க பாருங்க. அல் அவாமிலு. அல் அவாமிலு, அவாமில் என்று ஒரு புத்தகம், அவாமில் என்று ஒரு புத்தகம். வ இன்னும் ஷரஹு மிஅத்து ஆமிலி, ஷரஹு மிஅத்து ஆமிலி என்று இன்னொரு புத்தகம். என இந்த புத்தகத்தில் கையில் இருக்கிற ரொம்ப சிறுசாதான இருக்கு. 2 புக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இதுக்குள்ள அடக்கி இருக்கிறாங்க. சரிங்களா? இது எது சம்பந்தமான கலை அப்படின்னா கீழே சின்னதாக எழுதியிருக்காங்க பாருங்க. ஃபின் நஹ்வி, அரபு இலக்கணம் சார்ந்த ஷரஹுமியத்து ஆமில் என்று ஒரு புத்தகமும், அல் அவாமில் என்று ஒரு புத்தகமும் இதில் உள்ளடக்கி இருப்பதினால் முதல் வார்த்தையாக கிதாபானி 2 புத்தகங்கள் என்று இதற்கு பெயர் சொல்கின்றார்கள். இந்த புத்தகம்ங்கிறது ஒரு நியூ மாடலில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம கையில் வச்சுருக்கோமா இல்லையா? இந்த புத்தகம்ங்கிறது என்ன மாடலு? ஒரு நியூ மாடல். இதனுடைய ஓல்டு மாடல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது படிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும், படிக்கக்கூடிய முறைகளாக இருக்கட்டும், ரொம்ப கடினத்தை கையாண்டு என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. இப்போ அதை மாற்றி அல் முரத்தபு அலா உஸ்லூபில் ஜதீதா, புதிய வழிமுறையின் மீது என்ன செஞ்சிருக்கிறாங்க, அமைச்சிருக்கிறாங்க. சரியா? இப்போ அல் அவாமிலு அப்படிங்கிறதுக்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் செயல்களை செய்யக்கூடியதுன்னு அர்த்தம். அல் அவாமிலு செய்யக்கூடியது. அர்த்தம் எழுதிக்கங்க. அல் அவாமிலு செய்யக்கூடியது. அல் அவாமிலு என்ன அர்த்தம்? செய்யக்கூடியது, ஒரு செயலை செய்யக்கூடியது என்று அர்த்தம். புரியுதுங்களா? ஷரஹு மிஅத்து ஆமில் அப்படின்னு சொன்னா செயலை செய்யக்கூடிய 100க்கான விளக்கம்னு அர்த்தம். ஷரஹு அப்படின்னு சொன்னா அடிக்குறிப்பு, விளக்கம். ஷரஹு வ இன்னும் ஷரஹு விளக்கம், மிஅத்து 100க்கான விளக்கம், ஆமிலி செயலை செய்யக்கூடிய 100க்கான விளக்கம். அப்போ மொத்தம் ஆமில் எத்தனை இருக்கு அப்படின்னா 100 ஆமில்கள் என்ன செய்து இருக்குது.
செயல்களை செய்யக்கூடிய விஷயம் 100 விஷயம் இருக்கிறது. அந்த 100 விஷயத்திற்கான விளக்கமும் இதிலே இருக்கிறது. புரியுதுங்களா? அவாமில்ல எதை படிப்பீங்க அப்படின்னா என்னென்ன எழுத்து என்னென்ன செயலை செய்யும் அப்படிங்கிறத மட்டும்தான் படிப்பீங்க. புரியுதுங்களா? அதுக்கான பெரிய விளக்கங்கள்ங்கிறது முதல் புத்தகத்தில் இருக்காது. 2வது புத்தகம் ஷரஹ் இருக்கு இல்லையா, இந்த ஷரஹில் ரொம்ப விவரமாக சொல்லுவாங்க. புரியுதா? ரொம்ப விவரமாக இது இன்ன செயலை செய்யும், இன்ன செயலுக்கும் இது வரும், இன்ன செயலை செய்யாது, இன்ன செயலை இப்படி செய்யும் அப்படி செய்யும் சொல்லி விவரித்து விளக்கமாக சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இன்னும் ஒரு ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு எழுத்து இருக்குன்னு வைங்களேன், அவாமில்ல இந்த எழுத்து ஒரு வார்த்தைக்கு லம்மு செய்யும், இன்னும் உடன் என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, முடிச்சிருவாங்க. புரியுதுங்களா? ஆனால் ஷரஹும் தாமில்ல அப்படி சொல்ல மாட்டாங்க. இது உடன்கிற அர்த்தம் கொடுக்கும், கூடன்கிற அர்த்தம் கொடுக்கும், மேலன்கிற அர்த்தம் கொடுக்கும், இதுக்கு அர்த்தம் கொடுக்கும், அதுக்கு அர்த்தம் கொடுக்கும்னு சொல்லி அதை ரொம்ப விவரமாக என்ன செய்வாங்க, சொல்லி காமிப்பாங்க. ஆக மொத்தம் கருத்தாக பார்க்கும்போது ரெண்டுமே ஒரு புத்தகம் தான். புரியுதா? கருத்தாக பார்க்கும்போது என்னதுதான், ரெண்டுமே ஒரு புத்தகம் தான். ஒரு புத்தகம் மேலோட்டமாக சொல்லப்படக்கூடியது, 2வது புத்தகம் என்ன, மேலோட்டமாக சொன்னதை விலைக்கு சொல்லக்கூடியது. நீங்கள் இப்போ சலாசத்துல் குத்துப் படிக்கீங்க, படிக்கிறோமா இல்லையா? மீசானுக்கு சொன்னதனுடைய விளக்கம் அஜ்னாஸில் இருக்குது, அப்படி தானே? அஜ்னாஸினுடைய விளக்கம் எதில் இருக்குது, ஜஞ்சானியில் இருக்குது. அதனால தான் அந்த 3 கிதாபி ஒன்றாவே என்ன செஞ்சுருக்கிறாங்க, பிரிண்ட் பண்ணி அதுக்கு ஒரே பேராக வச்சு அதுக்கப்புறம் அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கித்தாபுக்கான ஒவ்வொரு பேரை என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அதே மெத்தேடை தான் இங்கேயும் என்ன செய்கிறாங்க, கையாளுறாங்க. புரியுதுங்களா? அதே வழிமுறை தான் எங்கேயும் கையாளப்படுது. எங்கேயும் கையாளப்படுது, அவாமிலும் கையாளப்படுகிறது. புரியுதுங்களா? ஆனால் கித்தாப் பேரை சொல்லும் போது எல்லாருமே என்னன்னு தான் சொல்லுவோம், அவாமிலு அவாமில் தான் சொல்லுவோம். புரியுதுங்களா? அது மாதிரி நம்ம சலாசத்துல் குத்துபை எல்லாருமே சொல்லும் போது என்னன்னு தான் சொல்லுதோம், மீசான் மீசான் தான் சொல்கிறோம். புரியுதா? ஏன்னா அதுதான் முதல் புக்காக என்ன செய்யுது இருக்குது. நானுமே பாடத்துக்கு என்ன சொல்லுவேன், ஜஞ்சானி புக் எடுங்கன்னு சொல்கிறோமா, என்னைக்காவது வந்தால் என்ன சொல்கிறோம், மீசான் கித்தாப் எடுங்க, அப்படிதான் என்ன செய்வோம், சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போது இந்த கித்தாபை எல்லாரும் புழக்கத்தில் எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா அவாமிலு அவாமிலு அவாமில் என்று இது புழக்கத்தில் கூப்பிடப்படக்கூடியதாக இருக்குது. சரி, இங்கேயும் நீங்கள் எதை தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா நஹு சார்ந்த இலக்கணம் சார்ந்த விஷயங்களை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. மீசான்லையும் அஜ்னாஸ்லையும் ஜஞ்சானிலையும் நீங்கள் படிக்கிற நஹு வேற, அங்கே படிக்கிற நஹு வேற, அது வேற ஒரு நஹுலேயே வேற ஒரு துறை. புரியுதுங்களா? நஹுங்கிறது ஒரு பெரிய ஒரு துறை, அந்த துறையில் நிறைய பிரிவு துறைகள் என்ன செய்யுது இருக்குது. அந்த ஒரு பிரிவு துறை தான் எது, நீங்கள் படித்த மீசான் அஜ்னாஸ் ஜஞ்சானி. புரியுதுங்களா? இது வேற ஒரு துறை. உதாரணத்துக்கு பார்த்துக்கோமே, டாக்டர் இருக்காரு, டாக்டர் இருக்கான்னு செய்றாங்க இருக்கிறாங்க. மருத்துவங்கிறது என்னது தான், ஒரே துறை தான், அப்படி தானே? அந்த ஒரு துறைக்குள்ளே நிறைய பிரிவு துறைகள் இருக்கு. புரியுதா? பிரிவு துறைன்னு என்னது, கண்ணுக்கு மட்டும் பார்க்கக்கூடிய டாக்டரு சொல்கிறோமா இல்லையா, காதுக்கு மட்டும் பார்க்கக்கூடிய டாக்டரு. டாக்டருங்க பேர் மாறுமா, மாறாது. அதனால சருப்புல அங்க படிக்கிறது சருப்பு படித்தோம், இங்க வேற படிக்கிறோம், அதனால இதுக்கு வேற ஒரு துறை அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் இல்லை, நஹவு துறை தான். அது நஹவு துறையில் மீசான் அஜ்னாஸ் ஜஞ்சானி வேற ஒரு போங்கு, இது அவாமில் துறையில் இது வேற ஒரு போங்கு. அப்போ கண் டாக்டர், காது டாக்டர், பல் டாக்டர், என்னவா இருந்தாலும் டாக்டர் தான். டாக்டர் யார் தான், டாக்டர் தான். அது மாதிரி நம்ம படிக்கக்கூடியது மீசானும் அஜ்னாஸ் ஜஞ்சானி அவாமில் ஷரஹ் தாமில் இது எல்லாமே வேற வேறையா இருந்தாலும் இது எல்லாமே என்னதுதான், எல்லாமே என்னதுதான், நஹு தான், இலக்கணம் தான். அதை நீங்க என்ன செஞ்சுக்கணும், விளங்கி கொள்ளணும். சரி, இதுல நீங்க அப்படி என்ன இலக்கணம் படிப்பீங்க அப்படின்னா, ஒரு எழுத்து நல்லா கவனிச்சிங்க, ஒரு எழுத்து ஒரு வார்த்தைக்கு முன்னால் வந்து அந்த வார்த்தையினுடைய இறுதி நிலைமையை எப்படியெல்லாம் மாற்றுது அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன செய்வீங்க, இங்கே படிப்பீங்க. சுருக்கமாக சொல்கிறாருந்தா இவ்வளோதான். இங்கே எதுதான் படிப்போம் நம்ம, ஒரு வார்த்தை என்ன செய்யுது இருக்குது, இந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒரு எழுத்து வருது, புரியுதா? அப்படி எழுத்து வரும்போது அந்த வார்த்தையினுடைய இறுதி எழுத்து இருக்கு இல்லையா, அந்த இறுதி எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்கு, அந்த ஹரக்கத்தை எப்படியெல்லாம் மாற்றும் அப்படிங்கிற மட்டும்தான் இந்த இந்த ஆமில் ஷரஹ் தாமில் நம்ம என்ன செய்வோம், படிப்போம். இதை இப்போ சொல்லால நான் உங்களுக்கு சொன்னால் விளங்காது. நீங்கள் எல்லாரும் நான் சொல்கிற ஒரு உதாரணத்தை எழுதுங்க.
ஒரு உதாரணத்தை எழுதுறீங்களா? என்ன உதாரணம் எழுதுறீங்க? ஜெய்துன். ஜெய்துன் எழுதிக்க. என்ன எழுதுறீங்க? ஜெய்துன். ஜா யா தால். ஜாவை தனியாக போடுங்க, யாவையும் தாலையும் ஒன்றா போடுங்க. அரபியில் எழுதணும். எதில் எழுதணும்? அரபியில் எழுதிட்டீங்களா? எல்லாரும் அரபியில் எழுதிருக்கீங்களா? ஜெய்துனுக்கு எப்படி ஹரக்கத்தை எப்படி கொடுத்துருக்கீங்க? ஜாவுக்கு ஜபரு, யாவுக்கு சுக்குனு, தாலுக்கு தோய்பேஷ் கொடுத்துட்டீங்களா? இப்போ ஜெய்துன் என்பது என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை. ஜெய்துன் அப்படிங்கிறது என்னது? ஒரு வார்த்தை. ஜெய்துன்ல இறுதி எழுத்து எது? இறுதி எழுத்து எது? இறுதி எழுத்து எதுன்னு கேட்டால் எதை சொல்லணும்? இறுதி எழுத்து எது? சத்தமாக சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அதில் சந்தேகம் இருக்கா? இல்லை. இறுதி எழுத்துக்கு என்ன ஹரக்கத்து கொடுக்கப்பட்டிருக்கு? ஹரக்கத்துனா மேலே கொடுத்துருக்குமே குறியீடு, அதுக்கு தான் என்ன சொல்லுவோம் நம்ம? ஹரக்கத்துன்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஹரக்கத்து கொடுத்துருக்கு சொல்லுங்க? என்ன ஹரக்கத்து கொடுத்துருக்கு? இந்த தோய்பேஷ நீங்க ஆலிமா வகுப்பு ஓதக்கூடியவங்க எப்படி சொல்லணும்? மீசான்லயே படிச்சிட்டீங்க. எப்படி சொல்லணும்? ரஃபா கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ரஃபா. சொல்லும் போது அர்ரஃபோ கொடுக்கப்பட்டிருக்கு சொல்ல தேவையில்ல. படிக்கும்போது என்னென்னு படிப்போம்? அர்ரஃபோன்னு படிப்போம். சொல்லும் போது என்னென்னு சொன்னா போதும்? ரஃபான்னு சொன்னா போதும். புரியுங்களா? இப்போ என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஜெய்துன்ல இருக்கக்கூடிய கடைசி தாலுக்கு என்ன ஹரக்கத் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க? ரஃபா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ரஃபாங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கீழே அப்படி எழுதுங்க. பி அப்படின்னு சொல்லி தனியா பா போட்டு புள்ளி வச்சு பா போட்டு ஜேர் போடுங்க. பி போட்டு பக்கத்திலேயே ஜெய்தின் அப்படின்னு எழுதுங்க. பி ஜெய்தின். பி ஜெய்தின் எழுதுங்க. எழுதிட்டீங்களா? இப்போ ஜெய்துங்கிறது ஒரு வார்த்தை அப்படிதானே? ஜெய்துனுடைய இறுதி எழுத்து எது சொல்லுங்க? இறுதி எழுத்து எது? தால். இப்ப இறுதி எழுத்தினுடைய ஹரக்கத்து என்ன கொடுத்திருக்கோம்? ஜேரா சொல்லுங்க. தோய்ஜேர் கொடுக்குற அரபியில சொல்லுங்க. தோய்ஜேர் அப்படிங்கிறது உருது. இப்ப தோய்ஜேருங்கிறது என்னது? உருது. அரபியில சொல்றாருன்னா என்ன? ஜர்ரு. நசபா யார் அது? ஜர்ரு. என்ன கொடுத்துருக்குறோம்? ஜர்ரு கொடுத்துருக்குறோம். எப்படி இங்க ஜர்ரு வந்துச்சு அப்படின்னா இந்த ஜெய்துக்கு முன்னாடி பா எழுதணுமா இல்லையா? பீன்னு எழுதணுமா இல்லையா? அந்த பி தான் இந்த ஜெய்துன்னு இருந்ததை ஜெய்தின்னு மாத்திருச்சு. புரியுதா? அது மாதிரி இன்னொன்று எழுதுங்க. அது மாதிரி இன்னொன்று எழுதுங்க. என்ன எழுதுறீங்க? க அன்ன மா க அன்ன கேஃப் அலிஃப். அலிஃபுக்கு மேலே அம்சா அடுத்து நூனு. கேஃப் அலிஃப் சேர்த்து போட்டு அதுக்கு மேலே அம்சா போட்டு நூன் போடுங்க. காஃபுக்கு ஃபத்தஹு, அலிஃபுக்கு ஃபத்தஹு, நூனுக்கு சுக்குன் சத்து ஃபத்தஹு. நூனுக்கு சத்து ஃபத்தஹு. எழுதிட்டீங்களா? அதை தொடர்ந்து அப்படியே ஜெய்துன்னு எழுதுங்க. ஜெய்துன்னு எழுதுங்க. எழுதுறீங்களா? இப்போ கண்ண அப்படிங்கிறது ஒரு எழுத்து. ஜெய்துன்னுங்கிறது என்னது? ஒரு வார்த்தை. அது என்னது? சாரி, ஜெய்துன்னு இல்லை, ஜெய்தன்னு. துன்னு மேலே எழுதிட்டோம்ல, இது ஜெய்தன்னு எழுதிக்க. ஜெய்தன்னு நசபு போட்டுக்குங்க, அதாவது தோய் சபர். புரியுதுங்களா? இப்போ ஜெய்தனுடைய இறுதி எழுத்து எது? தாலு. இறுதி எழுத்துக்கு என்ன ஹரக்கத் கொடுத்துருக்கோம்? நசபு. சொல்லுங்க எல்லாம் சத்தமா. ஒரு ஆள் சொல்லும் போது அவங்க கூடையா சேர்ந்து சொல்லி அடுத்து படிக்கணுமா இல்லையா? என்ன கொடுத்துருக்குறோம்? என்ன கொடுத்துருக்குறோம்? இப்போ இந்த நசபு எப்படி வந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடிக்கு அண்ணன் ஒரு வார்த்தை வந்துச்சா இல்லையா? அந்த வார்த்தை தாங்க இதுக்கு நசபு செஞ்சிருக்கு. இப்படி
ஒரு வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துக்கள் மாற மாற அந்த வார்த்தையினுடைய இறுதி நிலைமை மாறுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த அவாமில் கித்தாபுல நீங்க படிப்பீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த வார்த்தை பெயர் சொல்லான வார்த்தையாக இருக்கலாம், வினை சொல்லான வார்த்தையாகவும் இருக்கலாம். பெயர் சொல்லான வார்த்தைக்கு நம்ம இங்கே அரபியில் இஸ்முன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வினை சொல்லான வார்த்தைக்கு அரபியில் ஃபிஅலுன்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோமா? புரியுதுங்களா? இப்போ நம்ம ஜெய்துன்னு சொல்லி சொன்னோமே, இது இஸ்மா ஃபிஅலா? ஜெய்துங்கிறது இஸ்மா ஃபிஅலா? இஸ்மு ஏன் ஒரு மனிதனுக்கு வைக்கப்பட்ட பேர், அப்படிதானே? அப்போ அது என்னதுங்க? இஸ்முங்க. இப்படி அவாமில் கித்தாபில் என்ன செய்ய போறீங்க? இதை தான் நீங்க படிக்க போறீங்க. இப்படி ஒரு வார்த்தையை அதனுடைய இறுதி நிலைமையை மாற்றி 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 கொண்டு வர்றதுக்கு ஏறத்தாழ 100 எழுத்துக்கள் இருக்கு. எத்தனை எழுத்து இருக்கு? எத்தனை எழுத்து இருக்கு? 100 எழுத்துக்கள் என்ன செய்து இருக்கு. அந்த 100 எழுத்தையும் நீங்க மனனம் செய்யணும். அந்த 100 எழுத்தினுடைய உதாரணங்களையும் நீங்கள் மனனம் செய்யணும். அப்படி மனனம் செஞ்சாதான் இங்க நம்ம படிக்கிறதுக்கு ஃபாய்தா இருக்கு. கவனிச்சிங்க, மீசான் அஜ்னா சஞ்சானி எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட 2 மடங்கு இது முக்கியம். புரியுதா? அங்க ஒரு வார்த்தை எப்படி வந்துச்சு, அந்த வார்த்தையினுடைய பிறப்பிடம் என்ன, அந்த வார்த்தையை மாலியில் எப்படி பார்க்கணும், முலாரி அம்ரில் எப்படி பார்க்கணும், மஸ்தரில் எப்படி பார்க்கணும், இஸ்மு ஃபாயில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே என்ன செய்வீங்க? படிச்சுக்கிங்க. நம்ம புரியுதுங்களா? இங்கே தான் ஒரு எழுத்தை எப்படி வாசிக்கணும், என்ன அர்த்தம் கொடுக்கணும். இந்த எழுத்து வந்தால் இப்படி அர்த்தம் கொடுக்கணும், இந்த எழுத்து இந்த வார்த்தைக்கு முன்னாடி வந்தால் இப்படி அர்த்தம் கொடுக்கணும். குரானில் இந்த 100 ஆமில்கள் குரானில் ஃபுல்லாக பேசப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு இன்னல்லாஹ அல்லாஹ் சொல்றான், வஷம்ஸ அல்லாஹ் சொல்றான். நம்ம புரியுதுங்களா? இது எல்லாமே குர்ஆன்ல இந்த 100 ஆமில்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? பேசப்பட்டிருக்கு. அதை முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இதை முழுமையா என்ன செஞ்சிடணும்? படித்து கொள்ளணும். சரிங்களா? எடுங்க, 6ஆம் பக்கம் எடுங்க. அதுக்கு முன்னாடி 5ஆம் பக்கத்தில் இந்த கித்தாபை பற்றி கித்தாபினுடைய இமாம் சில முக்கியமான தகவல்களை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் உண்மையாளர்கள் நேர்வழியில் இருந்தவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிட்டு இந்த கித்தாபுக்கு நான் அவாமில் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறேன்? பேர் வச்சிருக்கிறேன். இந்த கித்தாபு யார் படிக்கிறதுக்குள்ள கித்தாப் அப்படின்னு சொன்னால் பின் நஹ்வில் தலபத்தில் சிகாரி ஃபில் மிர்ஹாலத்தி. இந்த கித்தாபை நஹ்வு கலையை படிக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைங்க படிக்கிறதுக்காக ரொம்ப லேசாக நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? இந்த கித்தாபை உருவாக்கியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதனுடைய பழைய பிரதியை நான் டோட்டலாக என்ன செஞ்சுருக்கிறேன்? மாற்றிருக்கேன். ஏன் மாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னால், பழைய பிரதியை வச்சு சொல்லி கொடுக்கறது ஆசிரியர்களுக்கு ரொம்ப சிரமமானது, படிக்கிறது மாணவர்களுக்கு ரொம்ப சிரமமானது. அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன்? பழைய பிரிண்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்கள் இப்போ கித்தாபை பார்க்கிங்க, நேராக எல்லாம் எழுதியிருக்கா? எல்லாம் எப்படி இருக்குது? நேராகவே இருக்குது. எழுத்து எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் பழைய பிரதியை பார்த்தா அப்படி இருக்காது. நேரில் கொஞ்சம் எழுத்து இருக்கும், இந்த சைடில் கொஞ்சம் எழுத்து இருக்கும், கீழே நிற்க கொஞ்சம் எழுத்து கீழேருந்து மேலே போகிற மாதிரி கொஞ்சம் எழுத்து என்ன செய்யும் இருக்கும். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இதை ஒரு புதிய பிரதியாக போட்டு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? ரொம்ப லேசாக இதை நான் கொடுத்துருக்குறேன். இந்த கித்தாபில் எப்படி நீங்கள் மீசானில் நஹ்வை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அது மாதிரி இந்த கித்தாப்லேயும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நஹ்வை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நஹ்வு சம்பந்தமான எல்லா சட்டங்களையும் இதில் நான் ஒன்று திரட்டி இருக்கிறேன். இந்த ஒரு புத்தகம் முதன்மையாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை எல்லா பிள்ளைங்களும் மனனம் செய்யணும், எழுதி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் படிக்கக்கூடிய சட்டங்களை குர்ஆனில் ஹதீஸில் ஆய்வு செய்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்க தான் இந்த பாடங்கள் நினைவில் இருக்கும் என்று இது சம்பந்தமான சில முக்கிய தகவல்களை இந்த 5வது பக்கத்தில் உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. தெரிவிச்சுட்டு அவாமில் கித்தாபை தொடங்குறாங்க. 6ஆம் பக்கத்தை எடுங்க.
ஆறாமக்கு எடுத்துட்டீங்களா? ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் வச்சுக்கோங்க, கருத்தர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? புரியுதா? பாருங்க, அல் அவாமிலு, அல் அவாமிலு செயல்கள் செய்யக்கூடியது. அல் அவாமிலு செயல்களை செய்யக்கூடியதை பற்றி விளக்கும் புத்தகம் அப்படின்னு இதுக்கு பெரிய தலைப்பு கொடுக்கலாம். ஆனால் இதனுடைய வார்த்தைக்கான அர்த்தம் என்னதான்? அல் அவாமிலு செய்யக்கூடியது. அல் அவாமிலுக்கு என்னென்ன எழுதி வச்சுக்கங்க, செய்யக்கூடியது எழுதிக்கங்க, நோட்டில் எழுதிக்கங்க. அல் அவாமிலு செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அவாமில் எதுலேருந்து வந்தது? அமிலிருந்து வந்தது. புரியுதுங்களா? அமில நல்ல அமல் செய்தான், யாமலு நல்ல அமல் செய்வான், அதிலிருந்து வந்தது தான் அல் அவாமிலு. புரியுதுங்களா? செய்யக்கூடியதுன்னு அர்த்தம். சரிங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பி கொண்டு, இஸ்மி பெயரை கொண்டு, அல்லாஹி அல்லாஹுவின் பெயரை கொண்டு, அர் ரஹ்மான் கருணையாளன், அர் ரஹ்மான் கருணையாளன். அதாவது ரஹ்மான் ரஹீம் ரெண்டுக்குமே கருணையாளன், இரக்கமுடையவன், அன்பு செலுத்துபவன் என்பதுதான் எனது அர்த்தம். ஆனால் ரஹ்மானுக்குள்ள கருணையாளனுக்கும் ரஹீமுக்குள்ள கருணையாளனுக்கும் நிறைய வித்தியாசங்களை இமாம்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கு, இந்த வார்த்தையை அல்லாஹ் எப்போ பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாத இறை மறுப்பாளர்கள், இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், இறையை நிராகரிக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக கருணை செலுத்துறான். ரஹ்மான் சொன்ன என்ன அர்த்தம்? இவ்வுலகில் முஸ்லீம்கள், இறைவனுக்கு இணை வைப்பவர்கள், இறைவனே இல்லை என்று இறைவனை மறுக்கக்கூடிய எல்லோருக்கும் சமநிலையில் கருணை காட்டக்கூடியவன். ரஹ்மான் சொன்ன என்ன அர்த்தம் சொல்லுங்க? இவ்வுலகில் முஸ்லீம்கள், இறை மறுப்பாளர்கள், இறை நிராகரித்தோர்கள் அனைவருக்கும் சமநிலையில் கருணை காட்டக்கூடியவன். நல்லா பாருங்க, அல்லாஹ் இந்த உலகத்தில் முஸ்லீம்களுக்கு மட்டுமா உணவு கொடுக்குறான்? இல்லை, அப்படிதானே? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய கற்களை தெய்வங்களாக வணங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? உணவு கொடுக்குறானா இல்லையா? இன்னொரு கூட்டம் இருக்கு, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கு, என்ன கூட்டம்? கடவுள்னு என்ன இல்லப்பா, ஒருத்தவன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ் என்ன செய்கிறான்? உணவு கொடுக்குறானா இல்லையா? அது மாதிரி முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? உணவு கொடுக்குறான். அல்லாஹ் முஸ்லீம்களுடைய வியாபாரத்தை மட்டுமா பெருக்க செய்கிறான்? எத்தனை இறை மறுப்பாளர்களுடைய வியாபாரத்தை அல்லாஹ் பெருக்கிறான். அப்படிதானே? இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் வியாபாரத்தை பெருக்கி கொடுக்குறான். முஸ்லீம்களுக்கு மட்டும் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான். முஸ்லீம் அல்லாதவர்கள், இறைவனுக்கு இணை கற்பிப்பவர்கள், இறைவனை நிராகரிப்பவர்களுக்கும் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறான். கொடுக்கானா இல்லையா? இப்போ எல்லாருக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? சமநிலையில் கருணை காட்டுகின்றான். அப்படி சமநிலையில் கருணை காட்டக்கூடிய அவனுக்கு தான் அர் ரஹ்மான் என்று என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். அப்படிங்களா? அது மாதிரி பாருங்க, அர் ரஹீம். அர் ரஹீம் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா, மறு உலகில் மூமீன்களுக்கு மட்டும் கருணை காட்டக்கூடியவன். மூமீன்களுக்கு மட்டும் சொன்னா, நாளைக்கு மறுமை நாளில் இறைவனை மறுத்தவர்கள், இறைவனே இல்லை என்று சொன்னவங்க யாருக்கும் அல்லாஹ் இறக்கப்படவே மாட்டான். அவங்க எல்லாருக்கும் நேரடியான நரகம்தான். அவங்க எல்லாருக்கும் என்னதான்? நேரடியான நரகம். அந்த நரகத்தில் இருந்து அவங்களால என்ன செய்யவே முடியாது? மீளவே முடியாது. அப்ப இப்படி செய்யக்கூடிய இந்த செயல் இரக்கமுள்ள செயலா? இரக்கமற்ற செயல் தானே. புரியுதுங்களா? அப்போ யார் மீது அல்லாஹ் இறக்கம் காம்பா? நாளைக்கு மறுமையில் லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா சொன்ன எல்லாரு மேலேயும் அல்லாஹ் என்ன செய்வான்? இறக்கம் காட்டுவான். பாவிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு நரகத்தில் போட்டு வேதனையை கொடுத்துட்டு, அந்த வேதனைக்குரிய நாள், அந்த வேதனைக்குரிய நாட்கள் முடிந்ததற்கு பிறகு அவங்கள எங்கே கொண்டு போயிடுவான்? அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு கொண்டு போவான். அப்போ மறுமை நாளில்
எல்லாரின் மீதும் இல்லாமல் முஸ்லிம்கள் மீது மட்டும் இரக்கம் காட்டக்கூடியவனுக்கு அர் ரஹீம் என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். சரி பார்த்துங்க. அல்ஹம்து புகழ் அனைத்தும், லில்லாஹி அல்லாவுக்கே, ரப்பி அல்லது ரப்புல் ஆலமீன் அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் உரியது. ரப்பு அப்படின்னா இறைவன் அர்த்தம். ரப்புன்னு சொன்ன என்ன அர்த்தம், இறைவன். ஆலமீன் அப்படின்னா அகிலத்தாரின் உலகத்தாரின் இறைவன் என்று அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அல்ஹம்து புகழ் அனைத்தும், லில்லாஹி அல்லாவுக்கே, ரப்பில் ஆலமீன் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரியது. புகழை பற்றி உங்களுக்கு நடத்தும் போது அந்த விஷயத்தை சொன்னா புகழ் எத்தனை வகைப்படும்? உங்களுக்கு தானே சொன்னது. உங்களுக்கு சொன்னது யாருக்கு சொன்னது? யாருக்கு? அப்போ சொன்னது சொல்லுங்க பார்ப்போம். மனிதன் மனிதனை புகழ்வது, அல்லாஹ் மனிதனை புகழ்வது, அல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்வது. அதான் முதல்ல சொல்லிட்டீங்களே, அல்லாஹ் மனிதனை புகழ்வது. முதல்ல இப்படி வச்சுங்க, மனிதன் மனிதனை புகழ்வது, அடுத்து அல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்வது, அடுத்து மனிதன் அல்லாஹ்வை புகழ்வது, அடுத்து அல்லாஹ் மனிதனை புகழ்வது. இந்த 4 புகழ்ச்சியும் யாருக்கு தான் போய் சேரும்? யாருக்கு தான் போய் சேரும்? சொல்லுங்க, யாருக்கு தான் போய் சேரும்? அல்லாஹ்க்கு தான் போய் சேரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை யாருக்குமே இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், ஃபாத்திமா நல்லா படிக்கிறாங்க, இப்போ ஃபாத்திமா புகழ்கிறேன். இந்த புகழ் ஃபாத்திமாவுக்கு சொந்தமானதா? இல்லை. யாருக்கு சொந்தமானது? ஃபாத்திமாவை படைத்து படிக்கக்கூடிய திறனை குறித்த ரப்புக்கு தான் என்னது சொந்தமானது. புரியுங்களா? நபீஸா நல்லா எழுதுறாங்க, நுபீனா நல்லா சரப்பு சொல்றாங்க, இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு என்ன செய்யறோம், புகழ்றோன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த புகழெல்லாம் யாருக்கு தான் போய் சேரும்? அல்லாஹ்க்கு தான் போய் சேரும். இந்த திறமையை வெளியே கொண்டு வந்த, இந்த திறமையை கொடுத்த ரப்புக்கு தான் என்ன செய்யுமே போய் சேருமே தவிர அந்த மனிதர்களுக்கு போய் அது என்ன செய்யாது, சேராது. அதே நேரத்தில் இப்போ மனிதன் மனிதனை புகழ்றது முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? இப்போ மனிதன் என்ன செய்யறான், அல்லாஹ்வை புகழ்றான். அல்லாஹ்வை புகழ்ந்துட்டா அது டைரக்டா அல்லாஹ்வே போய் சேர்ந்துடும். அல்லாஹ் சுபான் அல்லாஹ் வானத்தை எப்படி படைச்சிருக்கிறான், பூமியை எப்படி படைச்சிருக்கிறான், மலைகளை எப்படி படைச்சிருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்றான். நேரடியாக அல்லாஹ்வை போய் என்ன செஞ்சிருது, சேர்ந்துருது. அப்போ 3வது இருக்கு, மனிதன் அல்லாஹ்வை புகழ்றான். அல்லாஹ் என்ன செய்யறான், மனிதனை புகழ்றான். அல்லாஹ் மனிதனை புகழ்றான். ஜிப்ரீல் இஸ்லாமை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், பாருங்க என்னுடைய அடியார்களை பாருங்க, வீட்டை விட்டுட்டு அவங்க வீட்டில் இருக்கிற வேலையை விட்டுட்டு இந்த மார்க்க கல்வியை படிக்க வந்திருக்காங்க, பார்த்தீங்களா என் அடியார்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனிதனை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மலக்கிட்ட புகழ்றான். இந்த புகழ் உடனே மனுஷனுக்கு சேருமா? சேராது. யாரை தான் சேரும்? அல்லாஹ் தான் சேரும். அல்லாஹ்வே என்ன செஞ்சுக்கிறான், புகழ்ந்துக்கிறான். எப்படி? அல்லாஹுல்லதி ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாமின் சும்மஸ்தவா அலல் அர்ஷ். அல்லாஹ் யாரு? அல்லாஹ் யாரு? அவன்தான் வானத்தையும் பூமியையும் வான பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் 6 நாட்களில் படைத்தான். அல்லாஹ்வே என்ன செஞ்சுக்கிறான், புகழ்ந்துக்கிறான். இப்போ இந்த புகழ்ச்சியும் யாருக்கு தான் உரியது? அல்லாஹ்வுக்கு தான் உரியது. அதனால தான் நம்ம சொல்றோம், அனைத்து புகழும் யாருக்கு மட்டும்தான் உரியதுங்க, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. புரியுதுங்களா? வல் ஆகிபத்து இன்னும் அல் ஆகிபத்து வேவை தனியாக படித்தா அப்படின்னு படிங்க. என்ன படிங்களா? அல்லது சேர்த்து படித்தா வல் ஆகிபத்து அப்படின்னு படிங்க. இந்த வாவுக்கு அர்த்தம் சொல்கிறதுனால நான் வேவை தனியாக படிக்கேன். அதை நீங்கள் படிக்கும்போது என்னென்னு செய்யுங்க, வல் ஆகிபத்துனே படிங்க. என்ன புரியுங்களா? இன்னும் அல் ஆகிபத்து இறுதி நல்முடிவாகிறது. இறுதி நல்முடிவாகிறது. லில் முத்தகீன் இறையச்சமுள்ள அடியார்களுக்காக இருக்கும். லில் முத்தகீன், முத்தகீன் சொன்னா என்ன அர்த்தம்? இறையச்சமுள்ளவர்கள்னு அர்த்தம். நம்ம சொல்றோம்ல தக்வாதாரியாக இருக்கணும், நம்ம சொல்றோமா இல்லையா? அப்ப தக்குவான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இறையச்சம்னு அர்த்தமா? புரியுதுங்களா? அப்போ லில் முத்தகீன் தக்குவா உடையவர்களுக்காக இறுதி நல்முடிவு இருக்கிறது.
இப்போ ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழும்போது இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அவன் முத்தக்கியாக மாறிடுறான். அப்படி முத்தக்கியாக மாறும்போது இறுதி நல்முடிவுனா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இறுதி நல்முடிவுனா என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்லுங்க? இறுதி நல்முடிவு 3 இடத்துல இருக்கு. இறுதி நல்முடிவு எத்தனை இடத்துல இருக்கு? 3 இடத்துல இருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் நோட்டில் நோட் பண்ணிக்கணும். இறுதி நல்முடிவு 3 இடத்துல இருக்கு. ஒன்று, இந்த உலகத்தை விட்டு நம்ம மரணிக்கக்கூடிய அந்த இறுதி நேரம். இந்த உலகத்தை விட்டு என்ன செய்யறோம்? மௌத்தா போறோமா இல்லையா? அது என்னது? ஒரு இறுதி முடிவு. அந்த ஒரு இறுதி முடிவு நல்ல முடிவாக என்ன செய்யணும்? நமக்கு இருக்கணும். நல்ல முடிவுனா எப்படிங்க? படுத்த நிலைமையில, களிமா சொன்ன நிலைமையில, மலக்குல் மௌத்தை பார்த்து சிரிச்ச நிலைமையில, மரண பீதிகள் இல்லாமல் முடியக்கூடிய அந்த நல்ல முடிவு. புரியுதுங்களா? இது நல்முடிவு. அது மாதிரி தொழுகையில் இருக்கும்போது, ஜிக்ரில் இருக்கும்போது, திலாவத்துல் குர்ஆனில் இருக்கும்போது, தஸ்பீஹில் இருக்கும்போது, சலவாத்தில் இருக்கும்போது, சுஜூதில் இருக்கும்போது மரணிக்கின்றோமே, இந்த இறுதி முடிவு என்ன முடிவு? என்ன முடிவு? நல்முடிவு. அதே நேரத்தில் படுத்த படுக்கையில் நோயில் கிடந்து மலம் ஜலமெல்லாம் கழித்து நமது நாட்டை நம்மளாலேயே தாங்க முடியாத சூழ்நிலையில் மலக்குல் மௌத்தை பார்த்து பயந்து பீதி அடைந்து மரணிக்கிறோமே, இது என்ன முடிவு? என்ன முடிவு சொல்லுங்க? கெட்ட முடிவு. இது என்ன முடிவு? கெட்ட முடிவு. அதே மாதிரி ஆக்சிடென்ட்ல திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி தலை நசுக்கப்பட்டு கை கால்கள் நசுக்கப்பட்டு வயிறுகள் நசுக்கப்பட்டு மரணிச்சு போறாங்களே, இது என்ன முடிவு? கெட்ட முடிவு. இந்த கெட்ட முடிவு என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. அப்ப இறுதி நல் முடிவை யாருக்கு தான் அல்லாஹ் கொடுப்பா? யாருக்கு கொடுப்பா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாருக்கு தான் கொடுப்பா? அப்ப நம்ம யாரா இருக்கணும்? இறையச்சம் உள்ளவர்களா என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம யாரா இருக்கணும்? இறையச்சம் உள்ளவர். எப்பவுமே இறைவனை நினைத்தும் எதை செய்தாலும் இறைவனுக்காக செய்யணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வருவாங்க. அப்படி வரும்போது ஒரு தாயும் ஒரு மகளும் பேசக்கூடியதை கேட்குறாங்க. ஒரு தாய் சொல்கிறாங்க, அம்மா இன்னைக்கு நம்ம ஒட்டகம் நம்மளுடைய ஆடு கொஞ்சம் தான் பால் கறந்துருக்கு, நம்ம கொடுக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வளமையாக கலக்கிறத விட தண்ணியை கொஞ்சம் அதிகமாக கலந்து விற்றுருவோம், அப்போ தான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. மக சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் அப்படி செய்யக்கூடாது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சால் நமக்கு பெரிய தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, உமர் என்ன நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டா இருக்காரு, நீ பாட்டுக்கு தண்ணியை கலந்து விடுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, உமர் என்ன பார்க்கலனாலும் உமரையும் உன்னையும் என்னையும் படைச்ச அல்லாஹ் என்ன செஞ்சிட்டு இருக்கா என்னைய. அப்போ அதுதான் என்னது? இறையச்சம். நமக்கு அப்படி வருமா? தனிமையில் இருக்கும்போது அப்படி வருமா? அப்படி என்ன செய்யணும்? வரணும். புரியுதா? ஒரு தொழுகையை விட்டுட்டு உட்காந்து சும்மா செல்போனை நோண்டும் போது, டிவியை பார்க்கும்போது, தெருவில் நின்று அரட்டடிக்கும் போது, பேசும்போது, தொழுகை நேரத்தில் வேற ஏதோ ஒரு செயலில் ஈடுபடும் போது நமக்கு வரணும், ஆஹா நம்ம ஒரு தொழுகையை விட்டுட்டுல உட்காந்துருக்கோம், நம்மளை அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கானே, அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாத அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருது பாருங்க. அப்படி வந்தால் அந்த எண்ணத்துக்கு பேர் தான் என்னது? இறையச்சம். ஒரு பாவத்தை செய்யும் போது அல்லாஹ் தண்டிப்பான் அப்படிங்கிற எண்ணமும் என்ன செய்யணும்? வரணும். ஒரு நன்மையை செய்யாமல் விட்டால் அல்லாஹ் கேள்வி கேட்பானே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் என்ன செய்யணும்? வரணும். புரியுதுங்களா? அப்போ வாழும்போது யாரா நம்ம வாழணும்? முத்தகீன்களாக வாழணும். புரியுதுங்களா? அப்போ ஒரு ஆளுடைய இறுதி முடிவை வச்சு தான் அவர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது என்ன செய்யப்படுது? தீர்மானிக்கப்படுது. அப்போ உலகத்தில் இருந்து முடியக்கூடிய ஒரு முடிவு இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல் முடிவு. ரெண்டாவது முடிவு கபூரில் இருந்து எழுப்பப்படக்கூடிய முடிவு. ரெண்டாவது முடிவு என்ன முடிவு? கபூர்ல இருந்து எழுப்பப்படக்கூடிய முடிவு. புரியுதுங்களா? கபூர் வாழ்க்கை முடிஞ்சு எழுப்பப்படுறோமா இல்லையா? அது ஒரு முடிவு. அந்த கபூர் வாழ்க்கையிலிருந்து எந்திரிக்கக்கூடியவங்களை பற்றி அல்லாஹ் நிறைய விதமாக சொல்கிறான். சில மனிதர்கள் அல்லாஹ்தாலா ஷைத்தான் தீண்டிய பைத்தியக்காரர்களாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ் எழுப்புவான். எப்படி எழுப்புவான்? ஷைத்தான் இருக்காங்க, ஷைத்தான் பிடிச்ச பைத்தியக்காரங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி யாரை எழுப்புவானுங்க? அல்லாஹ்தாலா சில மனிதர்களை எழுப்புவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். தொழுகை இல்லாதவங்க அல்லாஹ் எழுப்புறதை பற்றி சொல்லி காமிக்கிறான். திருடர்களை பற்றி எழுப்புறதை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ அது ரெண்டாவது முடிவு. அது என்ன முடிவு?
ரெண்டாவது முடிவு, சில மனிதர்கள் அவர்கள் போர்க்களத்திலே மரணித்து அவர்களுடைய உடம்பிலிருந்து இரத்த ஆடையோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அது மாதிரி நல்லோர்கள் சாலிஹீன்கள் உடுத்திய ஆடையோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள், அலங்காரம் செய்து எழுப்பப்படுவார்கள், அத்தர்கள் பூசி எழுப்பப்படுவார்கள். நல்லா சொல்றானே, அது ஒரு நல்முடிவு. புரியுதுங்களா? அடுத்து மூணாவது, கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படக்கூடிய முடிவு. மூணாவது முடிவு எது? கேள்வி கணக்கு கேட்டு சொர்க்கம் நரகம்ங்கிற தீர்மானத்துக்கு வரக்கூடிய முடிவு. நல் முடிவா இருந்தா சொர்க்கம், கெட்ட முடிவா இருந்தா நரகம். அப்ப இந்த மூணு நல் முடிவு இருக்கா இல்லையா? இந்த மூணு நல்ல முடிவையும் அல்லாஹ் யாருக்கு தான் கொடுப்பான்? முத்தகீன்களுக்கு தான் என்ன செய்வான்? கொடுப்பான். வேற யாருக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க மாட்டான். அப்போ நம்ம எந்த அளவுக்கு இறை பக்தியோடு இறை அச்சத்தோடு இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்து ஒவ்வொரு செயலிலும் அல்லாவை நினைத்து நினைத்து நாம் என்ன செய்யணும். ஏதோ வந்தோம், ஏதோ ஓதணும், ஏதோ நேரம் கிடைக்கும் போது தொழுதோம், நேரம் கிடைக்கும் போது குர்ஆன் எடுத்து வச்சு ஓதணும் அப்படின்னு இல்லாமல் தொழுகைக்காக தனி நேரம் கொடுக்கணும். புரியுதா? ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வீட்டில், அல்லது படிச்சுட்டு இருக்கீங்க, எழுதிட்டு இருக்கீங்க, 12:30 மணிக்கு லுஹர் பாங்கு சொல்ல போகிறாங்க அப்படின்னா இந்த வேலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை 1 மணி வரைக்கும் இழுத்து ஓடணுங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் 12:30 மணிக்கு அந்த வேலையை பாதியில் நிப்பாட்டிட்டு தொழுவுறீங்க பாருங்கள். அந்த தொழுகை தான் என்னது? அல்லாஹ்விற்கு பிடித்தமான தொழுகை. அந்த தொழுகை தான் இறையச்சம் உள்ளவர்களுடைய தொழுகை. என்ன புரியுதுங்களா? நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட்டில் மனசு இருந்தால் தொழுகிறது, இல்லைனா தொழுகிறது இல்லை. இந்த இப்போ தொழுகைக்கு பேர் தொழுகையா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் வ மௌகூத்தா, தொழுகங்கிறத நான் உரிய நேரத்தில் தொழுகிறது தான் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கேங்க. அல்லாஹ் எந்த நேரத்தில் சொன்னானோ அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? தொழணுமே தவிர நீங்கள் உங்கள் இஷ்டமான நேரத்துக்கு தொழுது அல்லாஹ்க்கு அது பிடிக்குமா? இப்போ நீங்கள் எல்லாருமே ஸ்கூல் போன பிள்ளைங்க தான், அப்படி தானேம்மா? ஸ்கூல் உள்ளே போகக்கூடிய டைம் என்ன டைம்? 8 மணி அல்லது 9 மணி கொடுப்பாங்க, அப்படி தானே? ப்ரேயர் ஆரம்பிக்கிற டைம் ஒரு 9 மணின்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து நான் 9 மணிக்கெலாம் வரமாட்டேன், டெய்லி 9:50க்கு தான் வருவேன்னு சொன்னால் டீச்சர் ஒத்துக்குவாங்களா? ஸ்கூலுடைய நிர்வாகம் ஒத்துக்குமா? ஒத்துக்காது. ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்கூலுக்கே டைம் கீப் அப் பண்ணி நம்ம போக வேண்டி இருக்கு. அப்படி போகணும்னா நம்மளை மாதிரி மனுஷனாக இருக்கிற ஒருத்தவங்களே ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னால் தொழுகையில் நம்ம டைம் கீப் அப் பண்ணலாம் அல்லாஹ் எப்படி ஒத்துக்குவான்? அல்லாஹ் ஒத்துக்குவானா? 9:30 மணிக்கு ட்ரெயினுங்க நைட்டு, நான் 10:30 மணிக்கு தான் வருவேன், ட்ரெயின் நமக்காட்டி நிற்குமா? ஏன்? உலகத்தில் நேரத்தை வச்சு தான் எல்லாமே இருக்கு. உலகத்தில் எதை வச்சு தான் இருக்கு? நேரத்தை வச்சு தான் இருக்கு. நேரம் இல்லை, நேரம் தப்பி போச்சுன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை வந்துடும். நேரம் தப்பிடுச்சுன்னா என்ன செய்யறோம்? ஒரு கல்யாண வீடு இருக்குன்னு வச்சுக்குவோம், தாலி கட்டி எத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும்? லோகருக்குள்ளே முடிக்கணும். அப்படின்னா தான் எல்லாரும் சாப்பிட போவாங்க, அப்படி தானே? 12:30 மணி வரைக்கும் தாலி கட்டாமலே இருக்காங்க, 1 மணிக்கு தான் தாலி கட்டுறாங்க. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துடும்? பந்தி நடந்துடும். ஏன்னா நேரம் தப்பிருச்சு. என்ன தப்பிருச்சு? நேரம் தப்பிருச்சு. ஜும்மாவில் பயான் பேசுகிறோம், 1:30 வரைக்கும் பேசுனா எல்லாம் உட்காந்துருப்பாங்க, 1:50 வரைக்கும் பேசுனா என்ன செய்வாங்க? புரியுதா உங்களுக்கு? நேரங்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தெருவில் ஸ்ட்ரீட் லைட்டு போடுறாங்க, தெரு லைட்டு போடுறாங்க, எத்தனை மணிக்கு போடணும்? 6 அல்ல 6:30 மணிக்கு போடணும். 8 மணி வரைக்கும் போடலாம் என்ன செய்வாங்க? தெருக்காரங்க பூரா ஃபோன் போடுவாங்க. ஃபோன் போட்டு எடுக்கலாம் என்ன செய்வாங்க? ஏருக்கு மாதிரி பேசுவாங்க. பேதியில் போவோம், ஆஞ்சில் போவோம், இன்னும் போட மாட்டேங்கான், அவன் அப்போ வீட்டு கரண்டாக போகுது, பேசுவாங்க பேச மாட்டாங்களா? அதே மாதிரி லைட்டு காலைல ஒரு 8:30 மணி வரைக்கும் அமர்த்தாமல் இருந்தாலும் என்ன பேசுவாங்க? என்ன வேலை பார்க்கணும்? 8:30 மணி வரைக்கும் லைட் அமர்த்தாமல் பேச மாட்டானா? அப்போ அந்த நேரத்தில் ஒரு செயலை செய்கிறது இருக்கு பாருங்க, அது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் நேரத்தை தவற விடாமல் தொழுகுங்க. அதில் ஒரு இன்பம் இருக்குது. நேரத்தை தவற விடாமல் தொழுகிறதுல என்ன இருக்குது? ஒரு இன்பம் இருக்குது. ஒரு 40 நாள் நான் அப்படி தொழுது பார்ப்பேன்னு சொல்லி அப்படி தொழுது பாருங்கள், அதில் அவ்வளோ பரக்கத்தை அல்லாஹ் வச்சுருக்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ சோகம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் அல்லாஹ் அப்படியே லேசாக பனி போல் ஆக்கிடுவான். புரியுதுங்களா? இங்கே வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்கிறா இருந்தால், வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவ்வளோ துன்பம் இருக்குது, அவ்வளோ சண்டை சச்சரவு, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. ஒரு நாளைக்கு 10 பிரச்சனைக்கு நான் பார்க்காம இல்லை, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 பிரச்சனையாக அது என்ன செய்யுது? இப்போ புரியுது? 10 பிரச்சனையாக அது என்ன செய்யுது? இருக்குது.
ஆனால் எதை பற்றி எனக்கு துளியும் என்ன இல்லை, கவலையே இல்லை. ஏன்னா நான் நேரத்துக்கு தொழுகிறேன், ரப்புட்ட நேரத்துக்கு என்ன நான் ஒப்படைக்கிறேன். அப்போ நான் ஒப்படைக்கும் போது நான் சொல்லிடுவேன், என்னையே நான் ஒப்படைச்சிட்டேன், என் பிரச்சனை நீ தான் பார்த்துக்கணும். என்னையே நான் என்ன செஞ்சுட்டேன், அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், என் பிரச்சனையை பூரா நீ தான் பார்த்துக்கணும். காலையில் ஒரு பிரச்சனை வரும், வந்த பிரச்சனை 7 மணிக்கு வருது, 7:30 மணிக்கு அதுவாக சரியாக போயிடும். நான் போய் அவங்கள்ட்ட பேசணுங்க அவசியம் இல்லை, அதை விளக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களாம் என்ன செஞ்சிடுறாங்க, புரிஞ்சு போயிடுறாங்க. ஒரு பண கஷ்டம் வந்தாலும் மதியம் கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சிருப்பேன், மதியம் என்ன செஞ்சுருப்பேன், ஆஹா இன்னைக்கு நைட்டு ஒரு 500 ரூபா இருந்தால் தான் இன்னைக்கு நைட்டு வீட்டில் எல்லாம் வந்திருக்காங்க, ஏதாவது வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே, அப்படியும் கடன் வாங்க முடியாத எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு மகரிபில் யாரோ எவரோ எங்கேயோ இருந்து ஃபோன் பண்ணி ஏதோ ஒன்றுக்குன்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துட்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ் யர்ஸுக்கு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் தன்னை அல்லாஹ்ட்ட முழுமையாக ஒப்படைக்கிறவங்களுக்கு அல்லாஹ் அவங்க அறியாத திசையிலேருந்து என்ன செஞ்சுட்டே கொடுப்பான், உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பான். புரியுதுங்களா? அப்போ அந்த நேரத்தை தவற விடாமல் தொழுகிறது தான் நம்ம அல்லாஹ்ட்ட நம்மளை முழுமையாக ஒப்படைக்கிறது. அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யறது, முழுமையாக ஒப்படைக்கிற. அப்படி நேரத்தை தவறாமல் என்ன செஞ்சு பழகணும், தொழுது பழகணும். அப்போ அப்படி தொழுகிறவங்க தான் முத்தகீன்களாக இறையச்சம் உள்ளவர்களாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. நம்ம புரியுதுங்களா? இப்போ நேரத்தை தவற விடாமல் செய்கிறதுல எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள். ஆமாம், அப்போ தான் அந்த நேரத்தினுடைய முக்கியத்துவங்கிறது என்ன செய்யும் நமக்கு தெரியுமா? புரியுதுங்களா உங்களுக்கு? நேரம் மட்டும் நம்மளால் விட்டுட்டா பிடிக்கவே முடியாது. யாராவது உலகத்தில் எந்த கோடீஸ்வரனாவது தவற விட்ட ஒரு நிமிஷத்தை வாங்கியிருக்கான்னு வரலாறு காமிக்க முடியுமா? முடியவே முடியாது. எதை கொட்டி கொடுத்தாலும் சரி, எவ்வளோ அர்ப்பணம் செய்தாலும் சரி, நம்மை விட்டு கடந்து சென்ற ஒரு நொடியை கூட, ஒரு மைக்ரோ செகண்டை கூட நம்மளால் திரும்ப பெறவே முடியாது. புரியுதுங்களா? ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் நமது ஆயுள் காலம் கழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நினைவு வைக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் என்ன போய்கிட்டு இருக்கு, நமக்கு ஆயுள் போய்கிட்டு இருக்குது. நம்மளுடைய வயது முதியோம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, மவுத்து நம்ம கிட்ட நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. உலகம் நம்மளை விட்டு தூரமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம உலக வாழ்க்கையை விட்டு மவுத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த கிடைக்கக்கூடிய நேரங்களை நல்ல காரியங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். புரியுதுங்களா? சலாத் என்னும் நீடேற்றமும், சலாத் என்னும் நீடேற்றமும், வஸ்ஸலாமு சலாம் என்னும் அமைதியும். நீடேற்றம் வேற, அமைதி வேற. புரியுதுங்களா? வஸ்ஸலாமு சலாம் என்னும் அமைதியும், அலா மீது, சையதினா நமது தலைவர் மீது, முஹம்மதின் முஹம்மது ஆகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது தலைவரின் மீதும், வாலிஹி இன்னும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், சஹ்பிஹி இன்னும் அவர்களின் தோழர்கள் மீதும், அஜ்மஈன் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அப்போ சலாத் என்னும் நீடேற்றமும், சலாம் என்னும் அமைதியும் நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், அவர்களின் தோழர்கள் மீதும், அனைவர் மீதும் உண்டாட்டுவாங்க. சையதினா நமது தலைவர். புரியுதுங்களா? ஆலிஹி அப்படின்னா குடும்பத்தார்கள், சஹபிஹி அப்படின்னா தோழர்கள், அஜ்மாயின் அப்படின்னா அனைவர்கள். ஒத்த வார்த்தைக்கு அர்த்தம் எழுதிக்க. புரியுதுங்களா? ஒத்த வார்த்தைக்கு அர்த்தம் எழுதிக்கிறீங்களா? முகத்திமத்துன் முன்னுரை, முகத்திமத்துன் முன்னுரை. இஅலம் இஅலம் நீ விளங்கிக்கொள், இஅலம் நீ விளங்கிக்கொள், நீ அறிந்து கொள். இஅலம் யாராவது சர்வ் செய்யுங்க. இஅலம் சர்வ் எப்படி, இஅலம் எப்படி வந்திருக்கு, சர்வ் செய்யுங்க. நீங்க அதை படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க டக்குனு. யார் செஞ்சது செய்யுங்க. அலிம இஅலமு, அல் அம்ரு மின்ஹு இஅலம் வந்துருச்சா? சர்ப் வந்துருச்சு. அப்ப நிப்பாட்டிடணும். சர்ப் செஞ்சு பார்க்கறதுனா என்னது, எந்த ஒரு வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தை வர வரைக்கும் என்ன செய்யணும், சர்ப் செய்யணும். அந்த வார்த்தை வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சிடணும், நிப்பாட்டிடணும். புரியுதுங்களா? எப்படி அலிம யஅலமு இல்மன் ஃபஹுவ ஆலிமுன், உலிம யுஅலமு இல்மன் ஃபஹுவ மஅலூமுன், அல் அம்ரு இஅலம். இஅலம் இஅலம் என்ன சர்ஃப்? அம்ருல என்னது, அம்ருல என்னது, அம்ரு ஏவல், அது தெரியுது. அம்ருல என்ன சர்ஃப் இது? நீ ஒரு ஆனா. இஅலம் நீ அறிந்து கொள். அம்ரு ஹாலிர் மஅரூஃப் என்ன சர்ஃப் இது? இஅலம் தமிழ்ல நம்ம என்ன அர்த்தம் சொல்றோம்,
நீ அறிந்து கொள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அம்ரு ஹாலிர் மாரூஃப். புரியுதுங்களா? லி யஅலம் அம்ரு காயிப் மாரூஃப், லி யுஅலம் அம்ரு காயிப் மஜ்ஹூல். அந்த சர்ஃபினுடைய அந்த போங்க விளங்கி வைக்கணுமா? புரியுதுங்களா? சரி, அப்போ லி யஅலம், யஅலம் நீ விளங்கிக்கொள், அன்ன நிச்சயமாக, அந்நஹ்வ இலக்கணம் என்பது, அன்ன நிச்சயமாக, அந்நஹ்வ இலக்கணம் என்பது, இல்முன் அது ஒரு கல்வியாகும். நஹ்வுங்கிறது என்னங்க? இல்முன் அது ஒரு கல்வியாகும். இல்முன் கல்வி அப்படின்னு ஒத்த வார்த்தை எழுதி வச்சுக்கணும். புரியுங்களா? பி உசூலின், பி உசூலின் அடிப்படையை கொண்ட. உசூல் அப்படின்னு சொன்னா என்னது? அடிப்படை. எதுல படிச்சிருக்கீங்க? அஜினாஸ்ல படிச்சிருப்பீங்க, அப்படிதானே? உசூல், ஃபுரூ, முல்ஹகாத் படிச்சிருக்கீங்களா? உசூல்னா என்னதுங்க? அடிப்படையான வினை சொற்கள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, அப்படிதானே? ஃபுரூனா அடிப்படையிலிருந்து பிரிந்து வந்தது, முல்ஹகாத் அடிப்படை அல்லது பிரிந்து வந்ததோடு இணைக்கப்படக்கூடியது அப்படின்னு படிச்சிருக்குமா இல்லையா? அதுதான் சொல்றாங்க. அப்போ நஹ்வுன்னு சொன்னா என்னங்க? இல்முன் பி உசூலின் அடிப்படையான ஒரு கல்வி, யுரஃபு அறியப்படும். என்ன அர்த்தம் சொல்றாங்க? யுரஃபு அறியப்படும். இப்ப அறியப்படும் அப்படிங்கிறது என்ன சர்ஃபு? தமிழ் அர்த்தம் யுரஃபு அறியப்படும். முஸ்தக்பில்ல சொல்லுங்க, யாரு? முஸ்தக்பில்ல மாரூஃப் முஸ்பத் கிடையாது. அறியப்படுவான், அறிவான் அப்படின்னு சொன்னா என்னது? மாரூஃப் முஸ்பத். அறியப்படும் மஜ்ஹூல் முஸ்பத். புரியுதுங்களா? இந்த கிதாபை படிக்கிற யாருனாலும் அறிஞ்சிக்கலாம். புரியுதுங்களா? இன்னார் இன்னாருங்கிற மாரூஃபில் மஜ்ஹூல் யாருனாலும் என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். அப்போ அந்த சருப்புகளை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் என்ன செய்யறது? யோசிச்சு பார்க்கணுமா? புரியுதா? நீங்கள் 2வது சுமரால் வந்து இந்த சருப்புகளை நீங்கள் மீசான் அஜினாஸில் படிச்சது அப்படியே மண்டக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்போ கேட்டாலும் வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? யோரஃபு அறியப்படும், பிஹா அதை கொண்டு, பி கொண்டு, ஹா அதை கொண்டு. பிக்கு வந்து என்ன அர்த்தம் கொடுப்பீங்க? கொண்டு. ஹா அதை கொண்டு. எதை கொண்டு? ஹா இலக்கணத்தை கொண்டு. நஹ்வை பார்த்து மீட்டணுமா? புரியுதுங்களா? ஹா அந்த இலக்கணத்தை கொண்டு அறியப்படும். என்ன அறியப்படும்? அஹ்வாலு நிலைமைகளை, அஹ்வாலு நிலைமைகளை, அவாஹிரில் அவாஹிரில் இறுதி நிலைமைகளை, அல் கலிமாத்தி கலிமாக்களுடைய வார்த்தைகளுடைய, கலிமான்னு சொன்னா என்ன அர்த்தமா? வார்த்தை, வார்த்தைகளுடைய இறுதி நிலைமைகளை அறியப்படும். அப்படி அறியப்படக்கூடிய அடிப்படையான கல்விக்கு தான் நஹ்வு. நம்ம சொன்னோமா இல்லையா? ஜெய்துன் பி ஜெய்தின் க அன்ன ஜெய்தன் படிச்சோமா? இது எப்படி வருதுங்கிறத நம்ம விளங்குறோமா இல்லையா? எப்படி வருதுன்னு விளங்குறோமா இல்லையா? பி வந்ததுனால ஜெய்தின் வந்துச்சு, க அண்ணன் வந்ததுனால ஜெய்தன் வந்துச்சு, விளங்குறோமா இல்லையா? இப்படி விளங்கக்கூடிய இந்த விளக்கத்துக்கு தான் என்னன்னு சொல்லப்படுது? என்னன்னு சொல்லப்படுது? நஹ்வுன்னு சொல்லப்படுது. என்னன்னு சொல்லப்படுது? நஹ்வு இலக்கணம் என்று என்ன செய்யப்படுது? சொல்லப்படுது. மின் ஜிஹதி திசையில் இருந்து, அல் இஅராபி மாறக்கூடிய, வல் பினாஇ மாறாத திசைகளில் இருந்து. ஜிஹத் அப்படின்னு சொன்னா திசை. புரியுதுங்களா? மாறக்கு மின்னு சொன்னா இருந்துன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கா நீங்க அர்த்தம் எழுதிக்கணுமா? புரியுதுங்களா? எழுதுறீங்களா? என்ன எழுதிருக்கீங்க? என்னமா எழுதிருக்கீங்க? சரி பாருங்க. மாறாத பினா அப்படின்னு சொன்னா மாறாத, ஏராப் அப்படின்னு சொன்னா மாறக்கூடியது. சரிங்களா? இப்போ பின்னாடி இருந்து நான் அப்படியே நீங்கள் அரபிய பின்னாடி இருந்து கை வச்சுட்டே போங்க, நான் தமிழை சொல்லுவேன் பார்த்துங்க. இப்போ புரியுதா? மாறாத மாறக்கூடிய திசைகளில் இருந்து வார்த்தைகளின் இறுதி நிலைமைகளை அதை கொண்டு அறியப்படும் அடிப்படையான கல்வி இலக்கணம். நிச்சயமாக இலக்கணம் நிச்சயமாக நீ விளங்கிக்கொள். இப்போ புரியுதுங்களா? அப்படியே கை வச்சு பார்த்தீங்களா? கை வச்சு பார்த்தீங்களா? பார்க்கலையா? கை வச்சு திரும்ப ஒரு வாட்டி பார்த்துக்குங்க.
மாறாத மாறக்கூடிய திசைகளில் இருந்து வார்த்தைகளின் இறுதி நிலைமைகளை அதை கொண்டு அறியப்படும் அடிப்படையான கல்வி இலக்கணம் நிச்சயமாக நீ விளங்கிக்கொள். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் எழுதிக்கங்க. ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லி முடிச்சிருவோம்? இலக்கணம் என்பது வார்த்தைகளுடைய இறுதி நிலைமைகள் மாறுவதை கொண்டும் மாறாததை கொண்டும் அறியப்படக்கூடிய ஒரு அடிப்படையான கல்வி தான் நஹு அப்படிங்கிற கல்வி. விளங்கிட்டீங்களா? இப்போ இந்த நஹுவில் நம்ம எதை தான் படிக்க போனுங்க? கலிமாவினுடைய இறுதி நிலைமைகள் சொன்னாங்க இல்லையா? இப்போ கலிமாவுடைய இறுதி நிலைமைகள் சொல்லி கலிமான்னு ஒரு வார்த்தை இருக்கா? அவாஹிருல் கலிமாத்தி, கலிமாக்களுடைய இறுதி நிலைமைன்னு சொன்னாங்க. இப்போ இந்த கலிமானா என்னங்கிறது நீங்கள் விளங்கணும். கலிமான்னு சொன்னால் என்ன செய்யணும்? என்னங்கிறத விளங்கணும். கலிமா அப்படின்னு சொன்னால் ஒரு வார்த்தை. கலிமான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை பெயர் சொல்லா இருக்கலாம், அல்லது வினை சொல்லா இருக்கலாம், அல்லது ஒரு எழுத்தா இருக்கலாம். பெயர் சொல்லா இருக்கலாம், வினை சொல்லா இருக்கலாம், ஒரு எழுத்தா இருக்கலாம். மரம், மரம்ங்கிறது என்னது? ஒரு வார்த்தை. மரம்ங்கிறது என்னது? ஒரு வார்த்தை. எப்படிப்பட்ட வார்த்தை? பெயர் சொல்லான வார்த்தை. புரியுதா? மரம்ங்கிறது என்னது? சொல்லுங்க. மரம்ங்கிறது என்னது? ஒரு வார்த்தை. எப்படிப்பட்ட வார்த்தை? பெயர் சொல்லான வார்த்தை. பெயர் சொல்லான வார்த்தை. புரியுதுங்களா? தூங்கினான் என்னது? வார்த்தை. எப்படிப்பட்ட வார்த்தை? வினை சொல்லான வார்த்தை. புரியுதுங்களா? இன்னும் ஒரு வார்த்தை. எப்படிப்பட்ட வார்த்தை? எழுத்தான ஒரு வார்த்தை. இன்னும்ங்கிறது பேரும் இல்லை, வினை சொல்லும் இல்லை. அது என்னது? ஒரு எழுத்து தான். புரியுதுங்களா? அது என்னது? ஒரு பெயர் சொல்லையும் ஒரு வினை சொல்லையும் இணைக்கக்கூடிய ஒரு எழுத்து, ஜாயிண்ட் லெட்டர். அது என்னது? ஜாயிண்ட் லெட்டர். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, அரபியில் பாருங்க, ஷஜருன். ஷஜருன்னா என்னது? மரம். மரம்ங்கிறது என்னது? இப்போ பெயர் சொல். மரம்ங்க பெயர் சொல் சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லணும்? வார்த்தைமா, எழுத்து இல்லை. புரியுதா? சரி, இந்த நாளைக்கு விளக்கமாக சொன்னால் தான் புரியும். அதாவது ஒரு கலிமா, ஒரு வார்த்தை உருவாகுவ எத்தனை எழுத்து தேவைப்படுது, ஒரு வாக்கியம் உருவாகுவ எத்தனை வார்த்தை தேவைப்படுது, எழுத்துனா என்னங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் தான் என்ன செய்யும், உங்களுக்கு விளங்கும். அப்போது நஹுனா என்னங்கிறத என்ன செஞ்சுக்கிட்டீங்க? விளங்கிக்கிட்டீங்க. அதை கவனமாக என்ன செஞ்சுக்கணும்? படிச்சுக்கணும், பார்த்துக்கணும். தொழுகையில் இபாதத்துகளில் கவனமாக இருக்கணும். நம்ம படிக்கக்கூடிய இந்த ஆலிமா வகுப்பினுடைய முக்கிய நோக்கமே குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டு நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் செயல்படுத்தி ஒழுக்கமானவர்களாக வாழணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இதை எல்லாத்தையுமே என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். அப்படிங்கிறத ஞாபகத்தில் அடிக்கடி என்ன செஞ்சுக்கணும்? வைத்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு காலையில் என்ன பாடம் உங்களுக்கு? துரூசுல் லுகா படிச்சிட்டிங்களா? நீங்கள் துரூஸில் ஒரு பாடம் நடந்திருக்கோம், 2 பாடம் நடந்துருச்சு. 2 பாடத்தினுடைய தம்ரீன்லாம் எழுதிட்டீங்களா? நோட்டில் எழுதியாச்சு, பார்த்துட்டோம்ல. அதை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் துரூசுல் லுகா தான், 3வது ஜும்ராக்கும் துரூசுல் லுகா தான். அப்போ அத்தர்சு சாலிஸ் நடத்தணும். அப்படி தானே நாளைக்கு? இன்ஷா அல்லாஹ் அது நாளைக்கு நடத்தப்படும். காலைல சீக்கிரமாக வந்துடுங்க. எந்த ஜும்ராக்காரங்க முதல்ல எல்லாரும் வரீங்களோ அவங்களுக்கு தான் முதல் பாடம் நடத்துவோம். புரியுங்களா? 2வது ஜும்ராவில் எல்லாம் முதல்ல வந்துட்டீங்க அப்படின்னா 2வது ஜும்ராவுக்கு தான் முதல் பாடம். 3வது ஜும்ராவில் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் என்னது முதல் பாடம் நடத்துவேன். அதனால் நீங்கள் ஒரு ஜும்ராவாக கோஆப்ரேட் பண்ணி என்ன செய்யணும்? வரணும். புரியுதுங்களா? சரி, இன்ஷா அல்லாஹ்.